தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஆரம்பத்தில் விலை அதிகமாக இருக்கிறதே என நினைத்து வாங்காமல் விட்டவர்கள் கூட தற்போது அப்போதே வாங்கியிருக்கலாம் என கவலைப்படும் அளவுக்கு தங்கம் விலையானது இன்று புதிய உச்சத்தை தொட்டு நிற்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை உயர்வதன் பின்னணியில் 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. பொருளாதாரத்தில் தொடர்ந்து நிச்சயமற்ற ஒரு சூழல் நிலவுவது மற்றும் அதிக பணவீக்கம் ஆகியவை தங்கம் விலை மேலும் உயர்வதற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் மந்தநிலை ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் ஆகியவற்றால் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மீது முதலீட்டாளர்கள் ஆர்வம் செலுத்துகிறார்கள். பலவீனமான பொருளாதார வளர்ச்சி, புவிசார் அரசியல் பதற்றம் மற்றும் விலை உயர்வு ஆகியவை காரணமாக தங்கம் பாதுகாப்பான ஒரு முதலீடாக விளங்குகிறது. டொனால்ட் டிரம்பின் ஆக்ரோஷமான வரி விதிப்பு கொள்கையால் பங்குச்சந்தையில் தாக்கம் முதல் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் வரை அனைத்துமே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய யூனியன் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் சர்வதேச வர்த்தக பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. கணிக்க முடியாத வர்த்தக சூழல் ஆகியவற்றால் தான் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது உயர்ந்திருக்கிறது. இதுதான் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வரி விதிப்பை கடுமையாக்கினால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்கிறார்கள் சந்தை வல்லுநர்கள். இந்த நிலையில் சமீப காலமாகவே முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. தங்கம் மற்றும் பங்குச்சந்தை ஆகிய இரண்டில் எது சிறந்தது? எதிர்காலத்தில் எந்த முதலீட்டுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஒரு குழப்பம் எழுந்திருக்கிறது. எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ற நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் அடுத்த 3 ஆண்டுகளில் பங்குச்சந்தை தங்கத்தை விட சிறப்பாக செயல்படும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கை சென்செக்ஸ் டு கோல்டு ரேஷியோவை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையின் செயல்திறனையும் தங்கத்தின் செயல்திறனையும் ஒப்பிட்டு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விகிதத்தை வைத்து பார்க்கும்போது வரும் ஆண்டுகளில் பங்குச்சந்தை தங்கத்தை விட அதிக வருவாயை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் தங்கத்தின் வருவாய் விகிதம் 12.55% உள்ளது. அதே நேரத்தில் பிஎஸ்சி சென்செக்ஸ் 10.73% வருவாயை மட்டும் அளித்திருக்கிறது. இருந்தாலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலைகள் பங்குச்சந்தைக்கு சாதகமாக இருப்பதாக அறிக்கை கூறுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது தங்கம் பங்குச்சந்தையை விட சில நேரங்களில் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் பங்குச்சந்தை தான் முதலீட்டாளர்களுக்கு அதிக வருமானத்தை பெற்று தந்திருக்கிறது. மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஏப்ரல் மாதத்தில் 10 கிராம் 86,875 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இது வெறும் 0.21% அதிகரிப்பை குறிக்கிறது. மார்ச் மாதத்தில் மட்டும் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 2,500 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பான முதலீடு என்ற காரணத்தினால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. தங்கம் மற்றும் பங்குச்சந்தை ஆகிய இரண்டும் நீண்ட காலமாக ஒன்றுக்கொன்று போட்டியிடும் முதலீட்டு விருப்பமாக இருந்து வருகிறது. நிதி நெருக்கடி காலங்களில் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொருளாதார மீட்சி காலங்களில் பங்குச்சந்தை வரலாற்று ரீதியாக நல்ல வருமானத்தை வழங்கியுள்ளது. இனி வரும் காலங்களிலும் இதே போல பங்குச்சந்தை சிறப்பாக செயல்படும் என்று எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அறிக்கை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது. அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போல பங்குச்சந்தை சிறப்பாக செயல்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.